இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெற்ற மகளை கள்ளக்காதலனுக்கு 1 வருடமாக விருந்தாக்கிய தாய் கர்ப்பமான மகளை வீட்டிலேயே வைத்து பிரசவம் பார்த்த கொடுமை ஓட்டேரியில் அரங்கேறியுள்ளது. சென்னை குழந்தைகள் நல அமைப்பின் வடக்கு பகுதி உறுப்பினர் புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். அதில் புளியந்தோப்பில் வசிக்கும் 17 வயது சிறுமிக்கு குழந்தை பிறந்துள்ளதாகவும் இது குறித்து விசாரணை நடத்தும்படியும் அந்த புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கோமதி இது குறித்து விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி வயது 40, இவருடைய கணவர் பாரதி, இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பாரதி சுமார் 6 வருடங்களுக்கு முன்பு புவனேஸ்வரியை விட்டு போயிருக்கிறார். இவர்களுக்கு தற்போது 17 வயதில் ஒரு மகளும் இருக்கிறார். அதன் பிறகு புவனேஸ்வரிக்கு ஓட்டேரி பகுதியை சேர்ந்த முத்துக்குமார் என்கின்ற 50 வயதான நபருடன் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. முத்துக்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்களை விட்டுவிட்டு புவனேஸ்வர் வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணுடன் தங்கி குடும்பமும் நடத்தியுள்ளார். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் முத்துக்குமாருக்கு புவனேஸ்வரியின் 17 வயது மகள் மீது ஆசை ஏற்பட்டுள்ளது. இதனை முத்துக்குமார் புவனேஸ்வரியிடம் கூறியுள்ளார். புவனேஸ்வரியும் இதற்கு சம்மதம் தெரிவித்த நிலைமையில் தன்னுடைய 17 வயது மகளை முத்துக்குமாருடன் உல்லாசமாக இருக்க அந்த தாய் அனுமதித்துள்ளார். இப்படியே கடந்த 1 வருஷமாக முத்துக்குமார் சிறுமியுடன் பல முறை உடலுறவு வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் சிறுமி தற்போது கர்ப்பமும் அடைந்திருக்கிறார். சிறுமியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காண்பித்தால் சிறுமியினுடைய வயது தெரிய வரும் என்பதால் வீட்டிலேயே வைத்து வெளியே அனுப்பாமல் மெடிக்கல் ஷாப்பில் தரும் மாத்திரைகளை அவ்வப்போது வாங்கி கொடுத்து வந்துள்ளனர். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சிறுமிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. பிரசவத்துக்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் சிறுமியினுடைய வயது மற்றும் சிறுமியின் கணவர் யார் என மருத்துவமனை நிர்வாகிகள் கேட்பார்கள் என்பதால் சிறுமிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்து இருக்கிறார்கள். சிறுமிக்கு வீட்டிலேயே ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது. குழந்தை பிறந்து 2 நாட்கள் ஆன நிலைமையில் குழந்தைக்கு உடல்நிலை லேசாக பாதிக்கப்பட்டுள்ளது. அப்போது ஓட்டேரி நம்மாழ்வார் பேட்டையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மையத்துக்கு குழந்தையை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கிருந்த செவிலியர்கள் குழந்தை எங்கு பிறந்தது, குழந்தையினுடைய தந்தை பெயர், தாய் பெயர் என அனைத்தையும் கேட்டுள்ளனர். அப்போது குழந்தையின் தாய்க்கு 19 வயது ஆகிறது என கூறியுள்ளனர். சிறுமியின் ஆதார் கார்டை பார்த்த செவிலியர்கள் சிறுமிக்கு 17 வயதுதான் ஆகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். சிறுமியினுடைய தந்தை யார் என கேட்டபோது புவனேஸ்வரி முத்துக்குமார் எனவும் வயது 50 எனவும் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக இது குறித்து குழந்தைகள் நல அமைப்புக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரிலேயே குழந்தைகள் நல அமைப்பினர் புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விசாரிக்கை செய்ததில் இந்த உண்மைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. தற்போது குழந்தைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உண்மை வெளியே தெரிந்ததால் முத்துக்குமார் மற்றும் புவனேஸ்வரி இருவரும் தலைமறைவாகிவிட்டார்கள். முத்துக்குமார் மற்றும் சிறுமியினுடைய தாய் புவனேஸ்வரி ஆகிய இருவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நேற்று காலை பொன்னேரியில் பதுங்கியிருந்த முத்துக்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமியினுடைய தாய் புவனேஸ்வரியும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.